நம்முடைய இந்திய நாடு 1947 இந்த நாளில் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது. இந்த நாளில் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை உண்மையாக விடுதலை பெற்று இருக்கிறதா, அல்லது ஏதாவது பாவ சாப ஏதாவது கட்டுக்குள் அடிமையாக இருக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது என்றால், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கெங்கே இருக்கிறாரோ அங்கே முழுவதுமான ஒரு விடுதலையை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் ஒருவேளை மன கஷ்டத்தோடு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு விடுதலை இல்லையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டு இருக்கீங்கன்னா, கர்த்தர் பரிசுத்தாவியானவர் உங்களுடைய இருதயத்தில் வருவாரானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை நீங்கள் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்தாவியானவர் எப்படி வருவார்? அதற்காக முதலாவது நீங்கள் உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று உங்களுடைய நாவினால் நீங்கள் அறிக்கையிட்டு, பரிசுத்தாவியானவரே என்னுடைய வாழ்க்கையில நீங்க வாங்க, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு விடுதலை வேண்டும் என்று நீங்கள் உண்மையாக வாஞ்சித்து நீங்கள் கூப்பிடும் போது பரிசுத்தாவியானவர் உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எல்லா விடுதலையும் உங்களுக்கு தந்து உங்களை வழி நடத்தி செல்ல அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் பரிசுத்தாவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் வரவேறுங்கள். அவர் உங்களுக்கு வேண்டிய எல்லா விடுதலையும் நிச்சயமாக தந்து ஆசீர்வாதமான வழியில் உங்களை நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு விடுதலையை பெற்று ஆசீர்வாதமாக வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.